ஆண்டு நடத்திடுவே வாழும் தேவனாகவே பிறந்தாடும் எங்கள் வாழும் தேவனாகவே பிறந்தாடும் எங்கள் அனுதினமும் நிறைத்திடுமே ஜெயமூலியம் செய்திடவே அனுதினமும் நிறைத்திடுமே ஜெயமூலியம் செய்திடவே. சபையை நான் கட்டுகிறேன் என்று சொன்னவரே 17,000 கிராமங்களில் சபைகளை எழுப்பிடுமே சத்தியம் நிலைத்திடவே சமுதாயம் தழைத்திடவே சத்தியம் நிலைத்திடவே சமுதாயம் தழைத்திடவே வாழும் தேவனாகவே இருந்தாலும் எங்கள் வாழும் தேவனாகவே இருந்தாலும் எங்கள் அனுதினமும் நிறைத்திடுமே ஜெய ஊழியம் செய்திடவே அனுதினமும் நிறைத்திடுமே ஜெய ஊழியம் செய்திடவே. ஆத்தும தரிசனம் அளித்திடுமே இதயத்தை ஆட்கொள்ளுமே துதிவே விண்ணப்ப ஆவிதனை சபைகளில் ஊற்றிடுமே தேவஜனம் பார்த்தெழவே பலவானை கட்டிடவே தேவஜனம் ஆத்திடவே பலவானை கட்டிடவே வாரும் தேவனாகியே பிறந்தாடும் எங்கள் வாரும் தேவனாகியே பிறந்தாடும் எங்களை அனுதினமும் நிலைத்திடுமே ஜெய ஊழியம் செய்திடவே அனுதினமும் நிலைத்திடுமே ஜெய ஊழியம் செய்திடவே. கசப்பின் வேரை அகற்றிவிடும் அன்பை பொழிந்தருளும் சபை வேதங்கள் யாவும் நீக்கிவிடும் ஒற்றுமை ஓங்கச் செய்யும் அன்பே மொழி உறவின் வழி உலகத்தை வெல்லும் இனி அன்பே மொழி உறவின் வழி உலகத்தை வெல்லும் இனி வாழும் தேவனாகியே இருந்தாடும் எங்கள் வாழும் தேவனாகியே பிறந்தாடும் எங்கள் அனுதினமும் நிலைத்திடுமே ஜெய ஊழியம் செய்திடவே அனுதினமும் நிலைத்திடுமே ஜெய ஊழியம் செய்திடவே.
ஆவியானவரே, அறுவடை நாயகரே, ஆத்தும ஆதாய ஊழியம் செய்ய வல்லமை தருபவரே, ஆண்டு நடத்திடுவே. ஆமீன் ஆமீன். இன்று 28 5ஆம் மாதம், 28 மே மாதம், 28 வைகாசி மாதம் 2025 ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:02. இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ என்ற இணையதளம் மூலம் இணைந்து கேட்க முடியும். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்கிற, ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே இந்த காரியங்கள் செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே விடுதலை ஆக்குவாராக. ஆமேன் ஆமேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வெளிப்படுத்தல் 2:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமேன் ஆமேன். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி உண்மையாயிருங்கள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி. இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம வாசிப்பு பகுதி யோசுவா 14, ஏசாயா 19. பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து தீத்து 1, 2, 3 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பியிருக்கிறோம். விசேடமாக பரிசுத்த வேதாம் புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளுக்கு கூட வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியரை, இலங்கைக்கான ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். எங்களுடன் சௌரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி மீரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதே போல் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி சுமதி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சௌரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியர்களை, இணைய போகிற ஊழியர்களையும் வாழ்த்துவோம், வரவேற்போம். அழைப்புகளை கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்து எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இணைய போகிறவர்களுக்காக, இணைய முடியாதவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களையும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார். சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு, எல்லா காரியங்களிலும் உங்களை விடுதலை ஆக்கினது போல மற்றவர்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும். யுத்த மனப்பான்மை உள்ளவர்கள், அக்கிரம சிந்த உள்ளவர்கள், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் அவற்றை விட்டு விலகி கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று அன்பினாலே எல்லோரையும் ஆட்கொள்ளத்தக்கதாக, விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா? ஆமே. நான் பேசுவது தெளிவாக கேட்குதா?
இருக்குது. ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன், ஆமீன். சங்கமவானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்டியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நினைவுகளை அறியும் கர்த்தர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நினைவுகளின் நோக்கங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களுடைய இலக்குகள் என்ன, எங்களுடைய முடிவுகள் என்ன, எங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று சொல்லி அவர் அவர் அந்த நோக்கங்களையும் அந்த நினைவுகளையும் அறிகிற தேவனாய் இருக்கிறார். ரோமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. எங்கள் தேவனிடத்திலே இருந்து வருகிற எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானது இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனை, அவருடைய நோக்கங்களை நாங்களும் அறிந்து அவர் என்ன சொல்லுறாரோ அதை நாங்கள் செய்வோமாய் இருந்தால் நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதம் எங்களிலே தங்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவது, எங்களுடைய நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய உருவம் என்னதென்றும் ரூபம் என்னவென்றும் எங்களுடைய அழகு எங்களுடைய ஆரம்பம் என்ன என்று சொல்லி எல்லாத்தையும் அவர் காண்கிற தேவனாய், அங்கு எங்கள் தோற்றங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் ஆதி முதலும் அந்தம் வரையும் அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 13வது சங்கீதத்திலே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் தூரத்தில் இருந்து அறிகிறீர் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. அவர் எந்த இடத்திலே இருந்தாலும் எங்களுடைய தோற்றங்களை அவர் அறிவார், எங்களுடைய சிந்தைகளை அறிவார், எங்களுடைய நினைவுகளை அறிவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவராலே தான் எங்களுக்கு மாற்றங்கள் வர வேண்டும். ஆகவே எங்கள் நினைவுகளிலே மாற்றங்களையும் அவர் அறிவார். நாங்கள் இன்ன இடத்திலே என் பிள்ளை மாற்றங்களை பெற்றிருக்கிறாள் என்று சொல்லியும் அந்த காரியத்தை கூட அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய மன மாற்றம், உருமாற்றம், நிலை மாற்றம் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 66வது அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் அவர்கள் கிரியைகளையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன், நான் சகல ஜாதியையும் வாசக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்களுடைய நினைவுகளிலே மாற்றங்கள் வரும்போது தேவனுடைய மகிமை எங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, ஜாதியாய் அவர்களை நாங்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆமோஸ் 4:13 அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியிலுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பூமியிலே அவர் சேனைகளுக்கு கர்த்தராய் இருக்கிறார். சேனையான எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அவர் சுசித்த எல்லாத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். நினைவுகளின் நோக்கத்தை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் மாற்றத்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. எங்கள் தேசத்திலே
எங்கள் மக்கள் மத்தியிலே சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் சிந்தைகளிலும் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென் ஆமென். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா, இந்த கால நேரங்களுக்கு இலங்கை தேசத்துக்கு ஆண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் மூலமாக நீங்க எங்களை ரட்சித்தீங்க ஆண்டவரே. உங்களோட பாதத்தடியில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த உன்னதமான பரிசுத்தமான ஆவியை அவர்களும் அனுப்பி ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி, உங்களுடைய நினைவுகளின்படி, உங்களோட ஆலோசனையின்படி இந்த மக்கள் இலங்கை தேசத்துல உள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா ஆமென். அப்ப உங்களுடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே. இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான கிருபையை கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஆவியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் அப்பா இந்த நிலபுரத்துல இருந்தாலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலபுரத்துல இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க அவர்களை காக்க வல்லவராயிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றபடி ஆண்டவரே, நீங்க மனதுருகிற தகப்பனா இருக்கிறீங்க. அந்தபடி அவங்களுக்குள்ள மனதுருகி கத்தின் ஆவியை அவங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை கட்டளையிடுங்க. அவங்க அந்த சமாதானத்தை இப்பொழுது இந்த நிமிடம் உணரக்கூடியதாக அவங்க தூக்கத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா எந்த நிலபுரத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஐயா. உங்களோட வல்லமை குறுகி போகவில்லை ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபிக்கும் பொழுது உங்களோட செவிகள் மங்கமாகவில்லை. உங்களோட கண்கள் ஆண்டவரே, அவங்களோட கண்களையும் திறக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் ஐயா. இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து கிரிக்கை செய்து கொண்டிருக்கிற தகப்பனே, இந்த இலங்கை தேசத்துக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் அறிவா. அந்த மக்களுக்கு அப்பா புதிதான ஒரு புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த புதிதான ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நானே ஜீவ அப்பம் என்று கூறினீர் ஐயா. அப்பா, அதை அவர்கள் ருசித்து பார்ப்பதற்கானவரே அவங்களுக்கு ஒரு தேவ அன்பை அனுப்பி உங்களோட ஞானத்தை உங்களோட கிருபையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் அபிஷேகம் அனுப்பி அவர்கள் உங்களோட சமூகத்தை உணரக்கூடியதாக அவங்களை எழுப்பும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, எலும்புகள் மூலமா பேசின தகப்பனே, இப்பொழுதும் அவர்கள் மத்தியில் உங்களுக்கு பேச வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களை வழி நடத்துங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட ஆலோசனையின்படி ஆண்டவரே. அவங்களுடைய ஆலோசனை சிந்தனை எல்லா விதமான அசுத்தமான ஆவியல் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு முடியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான சிந்தனையிலும் அதட்டுறேன் ஐயா. உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு அன்பை அனுப்பி அவர்களை வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறியபடி ஆண்டவரே உங்களுடைய அன்பின் மூலமாக அவங்களை ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் இந்த கிரிகை செய்து கொண்டிருக்கிற தகப்பனே மக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அவர்களை ரட்சிக்கும்படி கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, மறுபடியும் ஜெபிக்க வர்ற சிஸ்டர்ஸ் யாவரையும் கூட கரத்துல கொடுக்குறேன். அவங்களோட தேவையில சந்திங்க சிஸ்டர் ஜெனட், அவங்களோட ஃபேமிலிக்காண்டி வருகிற அவங்க யாவரையும் ஆண்டவரே இந்த புதிதான நாளாக புதிதான அபிஷேகத்தினால அப்பா, நேற்றுடைய அபிஷேகத்துல நாங்க வாழாமைக்கு இன்றைக்கு உள்ள அபிஷேகம் உங்களுக்கு எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. அதன்படி இப்பொழுதும் ஆண்டவரே யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாவருக்குள்ளையும் ஒரு பெரிதான அற்புதத்தை அவங்க உணரக்கூடியதாக உலகம் எங்கும் all over the world your spirit is moving அப்பா. உலகம் எங்கும் உங்களோட ஆவி உலாவி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் எங்கள் மத்தி உலாவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறோம். உங்களோட சமூகத்தை நாங்க அனுபவிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா, சிஸ்டர் ரீட்டா ஃபேமிலி எங்களோட கருத்துல கொடுக்கிற அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து அப்பா வேலை அடைத்து அவர்களை காக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அவங்க செய்யற ஊழியம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக நீங்க காத்து வந்த தகப்பன் இப்பொழுதும் காத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நின்று கிரிகை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே மக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு பெரிதான செழிப்பான நாளாக
யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, உங்களோட முதலாவது உங்களோட ராஜ்யத்தை நாங்க தேடும் பொழுது எங்களுக்கு நீங்க சகலதையும் அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல அபிஷேகம் பண்ணி ஜெபாவியை ஊற்றி எல்லா சிஸ்டர்ஸுக்கு புதிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லா விஷயத்தினாலும் நிரப்பி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன், ஆமேன். ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட் சுமதி. ஓகே, நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டொனால்ட் பிரதர். எங்கள் தேசத்திலே எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் இந்த இன வேறுபாடு வராதபடி எல்லாருடைய நினைவுகளிலும் நல்ல மாற்றங்கள் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் சொந்தவனே. நன்றி அப்பா. இந்த விண்ணப்பத்தை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் தேவனே. பொறுப்புடுங்களப்பா. இலங்கை தேசத்தை பொறுப்புடுங்களப்பா பிதாவே. தேவனே, இந்த இலங்கை தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் பொறுப்புடுங்களப்பா பிதாவே. அதிகாரிகளை பொறுப்புடுங்களப்பா தேவனே பிதாவே. அந்த ராணுவத்தில் உள்ள மக்களை பொறுப்புடுங்களே ராஜாவே தேவன். புதிய இருதயத்தை கொடுங்களப்பா. கடைசி நாட்களிலே நான் புதிய இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. அல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்னதுப்பா. புதிய ஆவியை கொடுப்பேன்னு சொன்னது அப்பா. உங்களுடைய ஆவியை ஊற்றும் ஐயா ராஜாவி. உங்களுடைய ஆவியை ஊற்றுகிறவனே நல்லான இருதயத்தை சரியான இருதயமாய் மாற்றுங்கப்பா பிதாவே ராஜாவி. உங்களுடைய வல்லேன் தேவனே. உங்களுடைய ஆவியினாலே ஆகும் தேவனே பிதாவே. சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னது தேவனை கீழ்ப்படுத்த தேவனே. அதிகாரிகள், தலைவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமாக ஜீவனம் அழிக்கிறவன் இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. அனுப்பி இலங்கை தேசத்தை தேசத்தை மன்னித்து ராஜாவை. சிவன் நாமத்தாலே அப்பா பிதாவே ராஜாவே. இன்றைய அப்பா எல்லா தாண்டங்களும் ஐக்கியத்தினாவிய சிவன் நாமத்தினாலே
சாலக்கப்பட்டு போவான் சக்கிரிய சுட்டரிப்பினால் சுட்டரிப்பா சந்ததி சந்ததி சத்திய வார்த்தை சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் சொன்ன வார்த்தையை செய்யுங்கப்பா ராஜாக்களும் ஆசாரியரும் கொடுங்கப்பா ஐக்கியத்தினால கொடுங்கப்பா அன்பு கொடுங்கப்பா இதாவே பொறுப்புங்களப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவர் நன்றி அப்பா உச்சுமையா நம்முடைய ஆவியை நன்றி என்றவனே சோஸ்திரம் அப்பா நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். சிசிலியாமாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா சுமதி பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய சிசிலியாமாவா பொறுத்து கொள்ளுங்க. அவர்கள் நீங்கள் எங்களுடைய தேசத்தின் திருச்சபைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுக்கு பிரியமான ஆராதனைகள் நடக்க அவர்களுக்குள்ளே இருதயங்கள் சிந்தைகளிலே ஒரு மாற்றங்கள் மாறுதல்கள் அங்க தேவனுக்கு ஏற்றபடி வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும். ஊழியங்கள் பெருக வேணும். சுவிசேஷங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும். இவர்களை கொண்டு நடத்த வேண்டிய காரியங்களை நடத்தக்கூடியதா கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, வார்த்தை மாறாதவரே, சப்பா வளத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே ராஜா, இந்த நாளிலும் ஏசப்பா இதோ தகப்பனே காலவேலிருந்து மட்டுமாய் பாதுகாத்து வந்தீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஒரு குடும்ப பிள்ளைகளாய் கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்து உன் நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க கொடுத்த மாபெரும் சுவாசத்துக்காக நன்றி. தேவனே உங்களுடைய வசனத்தை கேட்க செய்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே இந்த வேலையில கூட தகப்பனே ஆவியானவரே, ஆப்பா பிதாவே, இந்த சங்கம வானிலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை நடத்துகிறதான நிச்சயாவுக்காக, மலை பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இருந்து வேலை செய்யும் ஒவ்வொருவர்களுக்காகவும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியானது எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லணும். சுவிசேஷத்தை தேவ ராஜ்யத்தை கட்ட எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று ஆண்டவரே தகப்பனே எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளாமலே சத்தியத்தை கட்டாக இது ஒரு கருவியாய் நீங்க பயன்படுத்துகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் தகப்பனே. இதோ ஆண்டவரே இனிமாய் கர்த்தாவே ஆவியானவரே இந்த நேரத்துல கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கர்த்தாவே தொகுத்து வழங்குவதான சகோதரருடைய கணவர் பிள்ளைகளை குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிற
ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் தகப்பனே. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக வருகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் திருச்சபைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தேசத்திலும் இருக்கும் திருச்சபைகள் கர்த்தாவே முதல் தேவனுக்கு பயப்படும் பயத்தினாலும் ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே மனிதன் பார்க்கிறதுக்கு அல்ல, மனித நாம மகிமைக்கு அல்ல, தேவ நாம மகிமைக்கென ராஜ்யத்துக்கென ஆண்டவரே தெய்வீக ஆராதனைகளை ஏடருக்கு கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே ஆராதனையில பிரியப்படுகிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆராதனையிலும் ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தாவே உங்க நாமம் ஒன்றே உயரணும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மேன்மை அடையணும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே மனித நாமம் அல்ல ஆண்டவரே. ஏசப்பா உங்க நாமம் உயர்த்த எந்த ஸ்தலத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்க நாமம் உயர்கிற இடங்களில் எல்லாம் தேவனே உடைய கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா உடைய கரங்களுக்காய் உடனூழியர்களுக்காய் நண்பருக்காய் சபையாருக்காய் விசுவாசிகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஊழியக்காரர்களுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் கர்த்தாவே இந்த ஆண்டவரே நாட்கள்ல திறப்புல நின்று ஆண்டவரே தங்களுடைய ஊழியத்துக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் திறப்புல நின்று ஆண்டவரே அதிக நேரம் ஆண்டவரை ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரை. உபாச கூடுகைக்கும் ஆண்டவரை ஆராதனைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தராக லோகாதிபதிகளை கட்டி ஜெபிக்க ஆண்டவரை ஊழியக்காரர்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை எழுப்பும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க திறப்புல நான் தேடுகிறேன் ஒருவரை காணேன் என்று ஆண்டவரே. பிள்ளைகளும் திறப்புல நிக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாட்கள்ல திருச்சபைகள்ல அநேக கூடுகைகள் உண்டாகட்டும், அநேக செல்வங்கள் வளரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய சபைகளில் இருக்கும் துதிக்க முடியாமல் சொத்தரிக்க முடியாமல் வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கும் எல்லா மந்த நாவுகளையும் நசரேசனாகிய இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே வருகிற ஆபத்து நீங்க செபிக்கும் பொழுது அது குறைக்கப்படும் என்று வாதம் சொல்லுகிறது ஆண்டவரே. யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்பீர்கள் என்று, ஆனால் நாங்கள் அதையெல்லாம் கூடிய சோத்திரத்தை தெரிவித்து ஜெபிக்கும் பொழுது அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த நாட்களில பிள்ளைகள் அநேகர் கூடி ஜெபிக்கிறவர்களால் பாரட்டும் ஆண்டவரே. அப்படியானவரை நாங்கள் பார்க்கிறோம் என்று சங்கார தூதன் கண்டு போகிறோம். ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை ஆண்டவரை இந்த நாட்களில துதியின் சத்தம் கேட்கும் பொழுது சங்கார தூதன் கடந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. புதிய ஏற்பாட்டுல கர்த்தாவே ஆவியானவரை அப்படியே பிள்ளைகள் இருக்கும் திறப்புல நின்று அதிக நேரம் தேவ சமூகத்தையே நாடட்டும் ஆண்டவரை. உங்களை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரை. உங்க முகங்களை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாதம் சொல்லுகிறது. நமக்கு இந்த நாளிலும் கர்த்தாவே ஆவியானவரை ஊற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒருவர் சும்மா இருப்பது ஆவியானவரே நீங்க ஆவியை ஊற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகம் ஒரு பிள்ளைகள் மீது நிரம்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஒரு ஆண்டவரே கணவன் இடத்துல ஒரு அபிஷேகம் இருக்குமா அந்த மனைவி எடுத்து அபிஷேகம் மனைவி ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டு ரட்சிப்பது எல்லாம் இதுவரைக்கும் பச்சித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரை. ஆண்டவரே இன்னுமான சபைகளில முன்னுமடுத்துக் கொண்டு ஆண்டவரை ஊழியக்காரருக்கு விரோதமாய் முன்னுமடுத்துக் கொண்டு ஊழியக்காரருக்கு விரோதமான காரியங்களை மறைமுகமாய் ஆண்டவரை ஏசப்பா செய்து கொண்டிருக்கும் எல்லா கிரிகளிலிருந்து எல்லா ஜனங்களும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரை. ஏசப்பா ஊழியக்காரங்களை முணுமுணுக்கும் பொழுது நாங்கள் சபிக்கப்பட்டு போகிறோம் என்று அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரை முணுமுணுக்காதபடி கர்த்தாவை ஆண்டவரை ஏசப்பா தேவ பயங்களை விசுவாசிகளுக்குள்ளே கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். அப்படியா ஊழியக்காரர் கூட ஒரு விசுவாசி தவறு செய்தால் அவனை கூப்பிட்டு தண்டிக்கிற விதங்களில் கண்டித்து ஆண்டவரை புத்தி சொல்ல கடவுள் என்று சொல்லியிருக்க ஆண்டவரை. அவர்கள் புத்தி சொல்லி ஆண்டவரை அவர்களும் விசுவாசியை பற்றி கொலை சொல்லுகிறபடி கொலை சொல்லுகிற சிறைப்பட்டு போவதாக சபைகளுக்குள்ள ஆண்டவரை. ஏசப்பா தகப்பனை நாங்கள் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். அநேக சபைகளுக்குள்ளே பிரச்சனை, அநேக விசுவாசிக்குள்ள பாஸ்டருக்குள்ள அப்படியா அநேக பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரை. ஏசப்பா இதெல்லாம்
ஆண்டவரே வளரையின் காலத்துல நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க எங்களுக்குள்ளே அழித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவரே நாங்க புறஜாதியார்களுக்கு நாங்க சத்தியத்தை சொல்ல முடியாதபடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இவையெல்லாம் நீங்க சரி கட்டி ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே எல்லாம் புறப்பட்டு போய் ஆண்டவரை எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி லேவியராக ஆசாரியர்களாக மக்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் புறப்பட்டு போக கர்த்தாவை கிருபை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா தகப்பனே அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவரை காலையில் எழுந்தவுடன் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நாளில் நான் ஒரு ஆத்மாவுக்காவது என் தேவனை பத்தி சொல்லணும், ஒரு ஆத்மாவையாவது என் தேவனுக்கு ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய தனிப்பட்ட ஜெபங்கள்ல ஜெபிக்கவும் அதன்படி கிரியேட் செய்யவும் கர்த்தாவே நீங்க நேரங்களையும் காலங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் கடந்து சென்று சுவிசேஷத்தை சொல்லட்டும் ஆண்டவரே. என் ஜீவிக்கிறார் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. உலகத்தில் ஒரு தெய்வமையான தேவனை சொல்லட்டும் ஆண்டவரே. நீங்க இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிருஷ்டிக்கு எஜமானே அற்புதங்களை நாங்கள் காணணும் ஆண்டவரே. திருச்சபைகளுக்குள்ள மாற்றங்களை நாங்கள் காணணும். திருச்சபையில் இருக்கிற பெண்கள் ஊழியங்களும் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா பெண்கள் ஊழியங்களாம் விழுந்து போய் கிடக்கு திருச்சபைகள் ஆண்டவரை. பெண்கள் ஊழியம் ஆண்டவரை பெரிய ஆண்டவரை ஜெபித்த பொழுது ஆண்டவரை அந்த இடத்துல வெற்றி வந்தது ஆண்டவரை. நெகேமியாவும் ரூத்தும் ஜெபித்த பொழுது ஒரு மாற்றம் வந்தது ஆண்டவரை. மரியாள் தன்னை விட்டு எடுப்பாங்க நல்லமாக தெரிந்து கொண்டாங்க ஆண்டவரை. தன் வீட்டை கட்டுகிறார்கள், ஸ்திரியை எதிர்த்து போகிறார்கள் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஊழியம் எழும்பட்டு திருச்சபைகள் இல்ல ஆண்டவரை. பெண்கள் ஊழியம் விழுந்து ஆண்டவரை விளத்து துர்கமாக நிக்கட்டும் ஆண்டவரை. ஆவியானவரே சிறு பிள்ளைகளின் ஊழியம் எழும்பட்டும், வாலிபரின் ஊழியம் எழும்பட்டும் திருச்சபைகள் ஆண்டவரை. எல்லா ஊழியங்களும் கட்டப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா வயது சென்றவர்கள் ஆண்டவரை ஒரு இடத்துல கூடி துதிக்கட்டும் ஆண்டவரை. விதவையின் ஊழியங்கள் எழும்பட்டும் ராஜா ஆண்டவரே. தேவராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. தேவராஜ்யம் கட்டுவதே இந்த பூமியில ஆண்டவரே. ஐயா ஆவியானவரே தகப்பனே இனுமாய் கர்த்தாவே தேவ சுவிசேஷம் போகாம இருக்கும் அந்த இடங்களுக்கான பிள்ளைகளை கொண்டு போய் அந்த சுவிசேஷங்களை செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. செவிக்கிறேன் காலையும் வாகனங்கள் எல்லாம் செவிக்கிறேன் வாகனங்களை கொடுத்துட்டு கொடுங்க. டிரைவிங் செய்யும் பொழுது பாதுகாத்துக் கொள்ளுங்க. வரத்துல கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த வாகனங்கள் பழுதற்று போகாதபடி கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும்படி அவங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த விண்ணப்பத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்து என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி வாங்கினபடி இந்த மாய்களை வைத்து ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து எஜமானின் கண்கள்ல கிருபை கிடைக்க கத்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் தாமே உங்களோடு கூட இருப்போம். சிசிலியாமாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோர் சிசிலியாமா. ஒரு மணிக்கே தொடங்கிட்டியல் போல அடக்கு செபத்துக்கு. ஓம் நேரத்தோட வந்துட்டேன். ஓகே, நீங்க எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே எங்களை ஜெபங்களை கேட்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்மிடமோடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உம்முட மன உருக்கத்தோடு கேட்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே மன உருக்கத்தோடு கேட்கிறேன் தகப்பனே. ஆவிய ஊற்றும் ஆண்டவரே, ஆவிய ஊற்றும் ஆண்டவரே. கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் போது ஆவிய ஊற்றும் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்ப பண்ணும் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலே உமது ஆவிய ஊற்றி வாலிப பிள்ளைகள் மேல் விசேஷமாயா ஊற்றும் தகப்பனே. அவர்கள் மனம் மாறச் செய்யும் தகப்பனே. உமது ஊழியத்திலே அவர்கள் பலுகி பெருக பண்ணும் தகப்பனே. அப்பா உமது ஊழியத்திலே அவர்கள் பலுகி பெருக பண்ணும் தகப்பனே. அப்பா கஷ்டப்பட்டவர்களை கைவிடாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே வயசுன்றவர்களோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே
இளம்பராயங்கள் எல்லாம் எவ்வளவோ கஷ்டத்தில் அனுபவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, பரிசுத்தரே நீர் கூட இரும் அப்பா. பரிசுத்த ஆவிய அவர்கள் மேல் ஊற்றும் அப்பா. அன்பான தகப்பனே, பரிசுத்த ஆவிய அவர்கள் மேல் ஊற்றும் அப்பா. அன்பின் தகப்பனை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. அப்பா அவர்கள் ஒருபோதும் கஷ்டப்பட்டு போகாதபடி அவர்களை காத்தருளும் தகப்பன். உமது அன்பு கரங்களை அவர்கள் மேல் ஊற்றி உமது இரத்தத்தை தெளியும் தகப்பனே. அவர்கள் ஒருபோதும் கஷ்டப்பட்டு போக விடாதீங்க தகப்பனே. அப்பா நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தலுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் உமது நாமத்தை, உமது ஆவியின் ஊற்றுக்களை அவர் உச்சரிக்க பண்ணும். உமது பரிசுத்த ஆவியை எப்போதும் அவர்கள் உச்சரிக்க பண்ணும். உமது ஆவியை ஊற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனையே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்மிடமோடோடி வந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் தனிமையில இருந்தா எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீ செய்கிற உதவிகள் ஒன்று ரெண்டில்லை அப்பா. அப்பா பிதாவே, உண்மை கையெடுத்து கேட்கிறேன் தகப்பனே. எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கூடான கோடி நன்றி அப்பா. அந்த சங்கமவாதி நடத்துற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. மனைவி பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களுக்காக ஜெபிக்க அநேகம் பேரு ஆமா உமது கரங்களில் வைக்கிறேன் தகப்பனே. எங்களை கண்ணீரை காணும் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உமது ஆவிய ஊற்றி அப்பா, உமது ஆவிய ஊற்றி எங்களை எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக, எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமீன் ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்கள் எல்லாரோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் வினோ. பிரைஸ்லோட். நீங்கள் கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த கல்வித்துறையிலே இருக்கிற அக்கிரமங்கள், அங்கு மாணவர்களுக்குள்ளே அங்கு போத வஸ்துகள், அதாவது இப்படியாய் இருக்கிற காரியங்கள், டீச்சர்ஸ்மார்களுக்குள்ளே அந்த அக்கிரமங்கள், இப்படியாய் கர்த்தர் தாமே இவர்களை மாற்றி அமைக்க வேண்டும். இவர்கள் மாற்றப்பட வேண்டும். ஒரு சட்டங்கள் திட்டங்களை அவர்கள் கவனித்து நடக்கக்கூடியதாய் தேவன் தாமே இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, ஒரு புதிய நாளை தந்து இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவரே, நீங்கள் எங்களை வழி நடத்தி காக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த எப்படியோ நாங்கள் இருந்தோம் என் தேவனே கர்த்தாவே. அப்பா, எங்களை ரட்சித்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி காத்தி இருக்கிறீங்களே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து ஆண்டவரே தகப்பனே இந்த இடங்களில் கூட்டி வந்து ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தந்தை ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களின் இருதயங்களின் வேண்டுதல்களை நீங்கள் முன்னமாகவே அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் என்னென்ன ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கற்று தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய அப்பா தகப்பனே உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே கேட்கப்படட்டும் என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு என் தகப்பனே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு பதிலாக தந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, ஆமாவியானவர் எங்களை மகிழ்விக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். எத்தனையோ தடைகள் தடங்கல்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே, எத்தனையோ நோய்கள் பாடுகள் என் தேவனே. அப்பா, எல்லாவற்றிலும் நின்று எங்களை விடுவித்து காத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போட்டிருக்கிறீங்களே ஐயா, நன்றி ஆண்டவர். வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் ஆண்டவர், வாஞ்சியோடு உம்மை அண்டி வந்திருக்கிறோம் என் தேவனே.
எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கிறவரே உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, கர்த்தாவே நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என் தகப்பனே. கர்த்தாவே நீங்கள் எங்கள் இருதயத்தை காண்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை தகப்பனே எந்த மனிதர்களும் அப்பா தகப்பனை ஆராய முடியாத ஆண்டவரே, நீங்கள் ஒருவரை ஆராய முடியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்களை ஆராய்ந்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் என் தேவனே கர்த்தாவே, எங்கள் மத்தியில அசைவாடுங்க ஆண்டவரே. அசைவாடுகிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அசைவாடுங்க என் தேவன். கர்த்தாவே எங்கள் இதயங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் இதயங்களின் எண்ணங்களை அப்பா தகப்பனே கர்த்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனே அப்பா கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே. அப்பா எங்கள் இதயங்களின் அப்பா எண்ணங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அறியாமல் எண்ணுகிற எண்ணங்கள், அறியாம செய்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவனே எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு தகப்பனே எங்களுடைய ஜெபங்களை கேளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேளுங்க என் பரலோக தகப்பனே கர்த்தாவே. உம்மை அண்டியோடி வந்திருக்கிறோம் என்னையா தகப்பனே. உம்மை எல்லாமல் எங்களை தேற்றுவார் யாருண்டு, ஆற்றுவார் யாருண்டு, அரவணைப்பார் யாருண்டு, ஆறுதல் தருவார் யாருண்டு என் தகப்பனே. கர்த்தாவே நீங்கள் ஆறுதல் தருகிற தேவன் ஆண்டவர். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவர் வீட்டிலும் சமாதானத்தை தாங்க ஆண்டவர். சமாதானத்தை தந்து வழி நடத்துங்க ஆண்டவர். சமாதானம் இல்லாமல் எதுவும் நடக்காத ஆண்டவரே. உம்முடைய அன்பு இல்லாமல் எதுவும் நடக்காது என் தேவனே. உம்முடைய கருணை இல்லாமல் எந்த இடமும் எதுவும் சரிவராது என் தகப்பனே. கர்த்தாவே நீங்கள் வழிகாட்டுகிற தேவன் ஆண்டவர். தகப்பனே நாங்கள் செல்கிற பாதை பிழையானதாக இருந்தாலும் என் தேவனே அதை சரி sound very less, கேக்குதா? ஹலோ, இப்ப கேக்குது. உம்மிடம் ஒப்படைக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. ஆவியானவரே நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரை நடப்பித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே என்னுடைய ஜெபங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு கல்வி துறைகளுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கல்வித்துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே ஒவ்வொரு அதிகாரிகளோடும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரிகளின் இருதயத்தில் அப்பா நல்ல சமாதானத்தை நல்ல எண்ணங்களை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே பணத்தாசை பிடிக்காதபடி பணத்துக்கு வேலைகள் செய்யாதபடி என் தகப்பனே கர்த்தாவே உமக்கு பயந்து நடக்கிற அதிகாரிகளாக ஒவ்வொரு கல்வித்துறை அதிகாரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க என் தகப்பனே. கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரும் என் தேவனே இந்த படிக்கிற பிள்ளைகள் இந்த மாணவர்களை ஆண்டவரே வேற்றுமை புரிவு பார்க்காதபடி என் தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகள் போல நடத்துகிற ஒவ்வொரு அதிகாரிகளாக தகப்பனே அவர்களை மாற்றி போடுங்க என் ஆவியானவரே. கர்த்தாவே ஆமாண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த படிப்பின் நிமித்தம் அப்பா எத்தனையோ கண்ணீர் வேதனை அப்பா மனசோர்வுகள் மனநோய்களாக பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே இந்த அதிகாரிகளின் சூழ்ச்சியினாலும் இந்த அதிகாரிகளின் அப்பா தகப்பனே வேற்றுமை பொறிவு பாராட்டின
இப்படியான எண்ணங்களினாலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளின் நிலை இப்படி இருக்கிறதே என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த அதிகாரிகள் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அப்பா உமக்கு பயப்பட்டேன் தேவனே, உமக்குரிய பிள்ளைகளாக தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு சரியானதாகவும் நேர்த்தியானதாகவும் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கேன் தேவனே. ஒவ்வொரு அதிகாரிகளையும் அப்பா உம்முடைய பாதபடியில் தருகிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரே அப்பா அப்பா தகப்பனே பிள்ளைகளோடு சமாதானத்தோடு நடக்கிற அதிகாரிகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு மாணவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த மாணவ செல்வங்களின் தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளை ஆவியானவரே, கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பாடசாலைகளிலோ யூனிவர்சிட்டியிலோ தகப்பனே அவர்கள் போகிற இடங்களிலோ கர்த்தாவே அப்பா உமக்கு பயப்பட்டு அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்க ஆண்டவரே, அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே அந்த பிள்ளைகள் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு போகாதபடி தகப்பனே, இந்த கஞ்சா போத வஸ்துக்கள் இப்படியான காரியங்கள் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விழுந்து போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு மாணவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே அந்த படிக்கிற படிப்பை தகப்பனே அவர்களின் வருங்காலம் என்று உணர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே அந்த படிப்பிலே கவனம் செலுத்தி என் தேவனே இப்படியான காரியங்களில் அந்த பிள்ளைகள் ஈடுபடாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய போர்வையினால மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இனி வரும் காலங்களில் எத்தனையோ பாடுகள் என் தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு வருகிற எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ புது விதமான பழக்க வழக்கங்கள் என் தேவனே. கர்த்தாவே இந்த போன் மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ பிழையான காரியங்களை இந்த பிள்ளைகள் செய்வதை அப்பா நாங்கள் அறிகிறோம் என் தகப்பனே. அப்பா இந்த போன் மூலம் நடக்கிற காரியங்களிலும் தகப்பனே நீங்கள் கூட இருந்து அந்த பிள்ளைகள் கண்ணும் கருத்தோடும் தங்களுடைய படிப்பை மட்டும் கவனிக்கிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க என் தேவனே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே தீய வழியில் விழுந்து தங்களுடைய பெற்றோர்களை அப்பா வேதனைப்படுத்தாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தகப்பனே இப்படியான காரியங்களில் அந்த பிள்ளைகள் அப்பா ஈடுபடாதபடி விழுந்து போகாதபடி சாத்தானின் பிடியில் அகப்பட்டு போகாதபடி அந்த பிள்ளைகளை அப்பா பரலோக தகப்பனே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இது உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் தேவனே, அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் நடக்கிற இந்த காரியங்களில் தகப்பனே நீங்களே இருந்து பார்த்து ஆண்டவரே நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்லுங்க என் தேவனே. கர்த்தாவே தகப்பனே எத்தனையோ பெரியோர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடும் கவலையோடும் இந்த பிள்ளைகளின் வேதனையினால இந்த பிள்ளைகளின் செயல்களினாலே அப்பா அப்பா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவனே இந்த பிள்ளைகளின் பிரச்சனைகளினால் சமாதானம் இல்லாமல் போகிறது என் தகப்பனே. கர்த்தாவே அந்த இடங்களில் உம்முடைய கிருபை கூட இருப்பதாக என் தேவனே, உம்முடைய கரம் அந்த குடும்பங்களோடு கூட இருப்பதாக என் தேவனே. அந்த வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கரம் கூட இருப்பதாக என் தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தீய வழியில் போகாதபடி தீய எண்ணங்களை எண்ணாதபடி என் தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை அப்பா உம்முடைய சிறகளால மூடி தாங்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் என் தேவனே. கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினாலே அந்த பிள்ளைகளை கழுவுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே நல்வழியாக இருக்கிற பிள்ளைகளும் அப்பா தகப்பனே கர்த்தாவே தீய வழிகளில் செல்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் உண்மை அறிந்த பிள்ளைகளும் என் தேவனே அப்பா இந்த போன் மூலங்களினால் இந்த போனுகளினால் இந்த இன்டர்நெட் இந்த இன்ஸ்டாகிராம் அப்படியான காரியங்களினால் விழுந்து போவதை அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே இப்படியான வேலைகளை இப்படியான எண்ணங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டி ஆண்டவரே இப்படி அந்த பிள்ளைகளை
மாற்றி வஞ்சித்துக் கொள்ளுகிற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரிகைகளையும் என் தகப்பனே அந்த பிள்ளைகள் மேல் இருந்து எடுத்து போடுங்க என் தகப்பனே. கத்தாவே அந்த பிள்ளைகள் அப்பா வாலிப பிள்ளைகள் என் தேவனே இனி வருங்காலங்களில் சுவிசேஷம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா தெரு தெருவாக எத்தனையோ எத்தனையோ நாடுகளில் என் தேவனே வாலிப பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனே தேசங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தகப்பனே அப்பா எல்லா பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு என் தகப்பனே அப்பா ஆவியானவரை சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அறிந்தால் என் தேவனே இப்படியான காரியங்களில் அந்த பிள்ளைகள் ஈடுபடாதபடி காத்து கொள்ளுவார்கள் என் தகப்பனே. அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தேன் தேவனே அந்த பிள்ளைகள் வஞ்சித்து போகாதபடி அப்பா வஞ்சனைக்கு உட்பட்டு போகாதபடி என் தேவனே அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா வேதத்தை அப்பா தகப்பனே அறிவிக்கவும் அறிக்கையிடவும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தவும் என் தகப்பனே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு நேரங்களை கொடுத்து என் தகப்பனே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக அப்பா தகப்பனே அந்த பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேலை வேலை பணம் என்று சொல்லி அப்பா தங்களுடைய காரியங்கள் என்று சொல்லி நினைத்து பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கவனிக்காமல் தகப்பனே அந்த பிள்ளைகளை தங்களின் பாடுகளில் விட்டு விடாதபடிக்கு தேவனே அந்த பிள்ளைகள் அவர்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அறியாமல் செய்து கொண்டு போவார்கள் ஆண்டவரே. அதை தகப்பனே அந்த பெற்றோர்கள் ஆண்டவரை கண்டித்து தண்டித்து அப்பா தகப்பனே சமாதானத்தோடு அன்போடும் கனிவோடும் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்த ஆண்டவரே தகப்பனே அந்த பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே நேரத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளோடு இருந்து பேசவும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு இருந்து உறவாடவும் என் தகப்பனே அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே பிள்ளைகள் தான் முக்கியம். பிள்ளைகள் தந்த கனி பெரியது ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை அவர்கள் ஆண்டவரே ஞானத்தோடு நடத்த ஆண்டவரே ஞானமாய் நடப்பித்துக் கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையை மூட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலை ஆண்டவரே தற்கொலையினால் ஆண்டவரே உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் என் தேவனே அறியாமல் போகிறார்கள் ஆண்டவரே அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த அசுத்தாவியின் இந்த சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படியான வேலைகள் இப்படியான காரியங்கள் அந்த பிள்ளைகள் செய்யாதபடிக்கு தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்தவன் இருக்கிறார் எங்கள் தகப்பன் இருக்கிறார் எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா தகப்பனே உணரும்படியான உணர்வையும் ஞானத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே வழி நடத்தி காக்கிறவரே உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஜெப வேளையை தந்து எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றியமா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. எனக்கு இடையில என்னவோ எல்லாம் சத்தம் கேட்டு ஓகே இப்ப ஓகே. புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மருத்துவ துறையில இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவார். அவர்கள் விட வேண்டிய காரியங்கள் மாற்றங்கள் பெற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து மருத்துவமனைகளிலே டாக்டர்மார் நர்ஸ்மார் இவைகள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்க வேணும் என்று சொல்லி நீங்க வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே
உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவனிட தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, உடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே, இடத்திலே ஆண்டவரை திறப்பிலே நின்று விண்ணப்பங்களை எடுப்பதற்கு என் ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் அதிசயமான தேவன், நீர் அற்புதமான ஆண்டவரே. ஆலோசனை கத்த நித்திய பிதாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனாக நீர் இருக்கிறபடியால் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆவியானவர் கத்தாவே ஆண்டவரே, மருத்துவ ஆண்டவர் துறையில இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு டாக்டர்ஸ்மாருக்காகவும் ஒவ்வொரு நர்ஸ்மாருக்காகவும் ஆண்டவரே, அந்த வேலை செய்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரலோக ராஜாவுடைய அற்புதமான கரம் ஆண்டவரே சுவாமி அவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே சுவாமி, மோசையை ஆண்டவரை கொல்லாதபடி கத்தாவே அந்த நாளிலே ஆண்டவரை மருத்துவச்சிகள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி அவரை காப்பாற்றினது நிமித்தம் அவர்கள் மீது ஆண்டவரே ஒரு தெய்வீக கிருபை ஆண்டவரே கடந்து போனது. குடும்பங்கள் காக்கப்பட்டது ஐயா ஆண்டவரே. அதே போல ஆவியானவரே அப்பா, டாக்டர்ஸ்மாரையும் நர்ஸ்மாரையும் ஆண்டவரே அப்பா அங்கு செய்கிற எல்லா ஊழியர்களையும் கரங்களுக்குள் ஆண்டவரே அப்பா. அந்த தொழில் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே கத்தா அற்புதமான ஒரு தொழில் ஆண்டவரே கத்தா, ஒரு அர்ப்பணிப்பான தொழில் ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு அந்த சில உயிர்களும் ஆண்டவரே கத்தாவே சில நேரங்களிலே அவர்களுடைய கரங்களில் இருக்கிறதப்பா. ஆனால் நீர் ஆண்டவரே ஆண்டவரை நீர் உயிரை ஆத்துமத்தை ஆவியை எடுத்தாலும் ஆண்டவரே அப்பா என் ஆண்டவரை கத்தாவே, இந்த மருத்துவர்கள் ஆண்டவரை கத்தாவுடைய பார்வைக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் மூலமாக நீ சுகப்படுத்துகிற கத்தர் என்பதை நாங்கள் அறிகிறோம். என் ஆண்டவரை கத்தா, இந்த நாட்களிலே ஆண்டவரை கத்தாவே மருத்துவர்களை ஆண்டவரை கத்தாவே சுவாமி சில நேரம் நம்பி ஆண்டவரை கத்தாவே சில ஜனங்கள் ஆண்டவரை கடந்து போகும் பொழுது அவருடைய ஆண்டவரை கத்தாவே சுவாமி சில காரியங்களை நிமித்தம் ஆண்டவரை கத்தாவுடைய கவன ஈரங்களை நிமித்தம் எத்தனையோ உயிர்கள் ஆண்டவரை கத்தாவே பிரிந்து போகிறது. ஆண்டவரை கத்தா சில நேரங்களிலே ஆண்டவரை சில ஆண்டவரை மனிதர்கள் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கும் பொழுது அவர்களை கண்காணிப்பதிலே குறைவு. சில நேரங்களில் நோயாளிகளுக்குள்ளே போக வேண்டிய சில சூழ்நிலைகள் ஆண்டவரை கத்தவர் சத்திய பிரமாணம் ஆண்டவரை செய்து கொண்டே ஆண்டவர் தொழில் என் ஆண்டவரை கத்தாவே தன் உயிரை போல ஆண்டவரை 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 கத்தாவை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு நல்ல கொடுத்திருக்கிற ஆண்டவரை ஆண்டவரை கத்தாவை ஆண்டவரை காப்பாற்றி கொண்டு ஆண்டவரை என் தேவனாய கத்தருக்கு பயந்து அந்த தொழில்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ மருத்துவர்கள் பணத்துக்காக ஆண்டவரை கத்தாவை உயிர்களை துச்சமாக எண்ணுகிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. பணம் கொடுத்தால் ஆண்டவரே கத்தாவை காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவரை மக்களுடைய அந்த காரியங்களை அப்படியே காரியங்கள் என் ஆண்டவரை கத்தாவே மருத்துவர்களையும் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு நீ மருத்துவரம் டாக்டர் மருத்துவரமாக இருக்கிறோம் என்பதாக நாங்கள் முழங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது எங்கள் தேவன் எங்களுக்கு மருத்துவராக இருக்கிறார். ஆனால் உலக ஜனங்கள் ஆண்டவரே ஒரு காரியம் நடந்த உடனே ஆண்டு அந்த மருத்துவர்களை நாடி வருகிறார்கள், அவர்களை நம்புகிறார்கள். செபிக்கிறேன் மருத்துவ துறையில் ஆண்டவரே ஒரு
கொடுப்பீராக என்று செபிக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவர் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். என் ஆண்டவரை என் ஆண்டவரை சிக்கிறவர்களாக இருக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக அவர்கள் மாறட்டும் ஐயா. என் ஆண்டவருடைய சுவிசேஷம் கடந்து போகட்டும் ஐயா. என் ஆண்டவரை நன்றியோடு கூட துடைக்கிறாரா. என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஐயா. என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகட்டும். அல்லது மருத்துவர்கள் மீது, மருத்துவச்சிகள் மீது, அங்க வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரை கர்த்தாவை கடந்து போகட்டும். அந்த நோயாளிகளை பராமரிப்பதற்கு, ஆண்டவரை இறக்கம் காட்டுவதற்கான ஆண்டவரை நல்ல இறுதி அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே நல்ல இறுதி கொடுங்க. ஜனங்களை நல்ல இறுதி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு உதவி செய்வதாக ஆண்டவரே என் ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்கிறேன். ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். என் பரலோக ராஜாவுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரை பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவர் துறையில இருக்கிற குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. குடும்பங்களை ஆண்டவரை தெரிந்து கொள்ளுவீராக என்று சொல்லிக்கிறேன். ஆண்டவரை உடைய கருத்துக்குள்ள இந்த நேரத்திலே ஆண்டவரை அவர்களை ஒப்புக் கொடுப்பதோடு சங்கமம் வானொலிக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன். அன்றைய எத்தனை வருட காலமாக இந்த சங்கமம் வானொலி இயங்கிக் கொண்டு இருக்கிறதுப்பா. ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வசனங்கள் விதையாக தூவப்பட்டு கொண்டிருக்கிறதுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகட்டும். ஆண்டவரே சங்கமம் வானொலியானது அந்த எல்லா தேசங்களுக்குள்ளும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கடந்து போக நான் செபிக்கிறேன். சங்கமம் வானொலி பிடிக்கத்தக்கதான அந்த கொடகை எங்கெங்கெல்லாம் ஆண்டு இடங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் தடைகளை நீக்கி போட்டு என் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வானிலையில் எல்லாத்தையும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. நடத்துகிறான அவர் பிள்ளை செல்வங்களுக்காக என் ஆண்டவரை வருகிற ஆசீர்வதிப்பீராக. தீர்காயுசை கொடுப்பீராக. ஊழியத்தை செய்வதற்கு பலனை கொடுப்பீராக. இரவும் பகலும் ஆண்டவரை கர்த்தாவே ராட்சியத்தை கட்டுகிற பிள்ளைகளாக, ராட்சியத்தின் மேல் ஆண்டவரை பிரியமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் இருந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். தகப்பனே குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். அவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கனடா தேசத்திலே என் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் இருக்கிற இடத்துக்கு கடந்து போகட்டும் அப்பா. என் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அவர்கள் இருக்கிற இடங்களை நீ மூடிக்கொள்ளவீராக. அவர்கள் இருக்கிற அறைகளை மூடிக்கொள்ளவீராக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானத்தை நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் பொருளாதார தேவை சந்தித்து கொடுத்தா. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதிகாலையில எழும்பி ஆண்டு இந்த காரியங்களை செய்கிறார்களே ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. போல நடத்துகிற சிஸ்டருக்கா நன்றி செலுத்துகிறேன். ஆண்டு எங்களுக்கும் மாலை வேலையாக கடந்து போகிற ஆண்டவரே காலை வேலை ஆண்டவரை கட்டவர்கள் கண்டிருக்கிறார்கள். புதிய ஜீவன், புதிய சுகம், புதிய நாளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். அதிகாலையில் வந்து ஆண்டவரே அந்த நினைப்பை நடத்துகிற சிஸ்டரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். சத்ருவானவன் எந்த ஒரு தீங்கும் செய்யாதபடி ஆவியானவருடைய கரம், ஆவியானவருடைய பிரசனம், ஆவியானவருடைய பாதுகாப்பு பிள்ளையோடு கடந்து ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உறுப்பிடத்தை ஆசீர்வதிங்க. என் ஆண்டவருடைய கரம் மகளோடு கூட இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு பரிந்தம் ஆண்டவருடைய பிரசன்ன இணைப்பு கூட இருக்கட்டும். ஆனா யார் யாரெல்லாம் ஆண்டவரை காரியங்களை செய்வதற்கு என் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தீமைகளுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு பரிந்தம் என் ஆண்டவர் நாள் முழுவதும் பிள்ளைகளுக்குரிய எல்லாத்தையும் சந்தித்து கொடுத்து
வழிநடத்த வேண்டும்படியாக நல்ல சுகபலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து என் ஆண்டவர் நடத்த வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கொடுக்கிறேன் ஐயா. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம் வானொலியில் நடக்கிற எல்லா ஆண்டவரை கத்த ஊழியர்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளையும் என் அப்பா ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக நினைச்சுக்கிறேன். உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆண்டவரை பொருட்படுத்த வழியிடத்தை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நல்ல இயேசுவை நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். சிஸ்டர். ஜெபங்களை கேட்டு உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எங்கள் தேசத்திலே துன்மாக்கர் அநீதிகள் அநியாயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விக்கிராதனைகள் விபச்சாரங்கள் இப்படியான காரியங்களை செய்கிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி பாத மனுஷர்கள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே மதுதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே அப்பா எங்கட ஆவியாத்மா சரீரம் எல்லாம் ஆண்டவரே உடைய சிலுவைகளை மூடி மறைக்கிறோம் அப்பா. இந்த சங்கமம் வானொலியில் இருந்து ஊழியன் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக உடைய கரத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்கள்ல இருக்கிற ஆண்டவரே பின்மாற்றத்துல போனவங்க ரட்சிக்கப்படாதவங்க தாய் தகப்பன் சகோதரம் பிள்ளைகள் கணவராய் இருந்து ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவருக்குமாக நான் செபிக்கிறேன். இந்த நேரத்துல ஒவ்வொரு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே சங்கம் வானொலியையும் குடும்பங்களையும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ரட்சிப்பில்லாத அனைவருக்குமாக நான் செபிக்கிறேன். ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரை ரட்சிப்புக்கான ஒரு வழி என் தேவனுடைய கரத்திலிருந்து குறுகி போகாத கரத்திலிருந்து வரும்படியாகவும் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வானொலியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் ரட்சிங்க பேர் பேராக ரட்சித்துக் கொள்ளும்படியாக அதுக்கான நீதி அதுக்கான ஆண்டவரை ரட்சணத்தினால் இன்றைக்கு வரும்படியாக இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற வசனத்தை நாங்கள் அனுப்பி ஆசீர்வதி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே நீதியினால் ஆண்டவரே அப்பா இஸ்ரப்படட்டும் ஆண்டவரே அப்பா நீதியினால் அது பரிசுத்த நீதியினால் இஸ்ரப்படட்டும் ரட்சிப்புக்கு ஏதுவான இந்த நீதி உண்டாகட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் என் தேசத்துல வர வேணும். அந்த ரட்சிப்பு நடக்க முடியாதபடிய காரியங்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் ஆண்டவரே தேவனை மறுதளிக்கிற காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற நீதி கேடான காரியங்கள் எல்லாம் என் தேசத்தை விட்டு விலகி என் தேசத்தின் ஜனங்களை ஒரு ஜனம் கூட இல்லாதபடி எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள கடந்து வர எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சபைக்குள்ள கடந்து வர எல்லாரும் உம்முடைய நீதிக்குள்ள கடந்து வர ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அநேகமான ஆண்டவரே அப்பா இந்த ஹிந்துக்கள் இருக்கிற இடங்கள் ஆண்டவரே இந்த விக்கிரகங்கள் இருக்கிற இடங்கள் பொல்லாத மனுஷர் கொடுமை உள்ள மனுஷர் இருக்கிற இடங்கள் எல்லாம் என் தேவனுடைய நீதி வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவனுடைய நீதி வெளிப்படும்படியாக நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் மகா கிருபையும் பலனுமாக இருந்த தேசத்துல ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க என் தேசத்துக்கு கிருபை பாராட்டுங்கடி சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதிகாரிகள் ஆண்டவரே அப்பா துன்மார்க்கன் சன்மார்க்கன் ஆண் பிணச்சிக்காரன் பெண் பிணச்சிக்காரன் ஆண்டவரே அநியாயம் செய்றவன் கொடுமை செய்றவன் ஐயா பழிகாரன் ஆண்டவரே வன்கண்ணுடையவனப்பா ஆண்டவரே பண ஆசை உள்ளவன் ஆவியானவரே உலக பிரியத்துல போசன பிரியத்துல இருக்கிறவன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண் பெண்ணாக ரட்சிக்கப்படட்டும். வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட என் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. இதுல எல்லாம் ஆண்டவர் ஒரு நீதியின் பரிசுத்த ரத்தம் இவர்களுக்குள்ள இறங்கி ஆண்டவரை அது கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தரின் இலங்கை தேசத்தை பேர் பேராக குடும்பம் குடும்பமாக மாவட்டமாய் தேசமாய் கிராமமாய் ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு தெருக்களாய் ரட்சித்துக் கொள்ளும்படியாக உடைய கரத்துல தாழ்த்தி இந்த இரவு நேரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்களோட ரட்சிக்கப்படாத சந்ததிகள் ரட்சிக்கப்படாத எங்களோட சொந்தங்கள் நண்பர்கள் எங்களோட தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாருக்கும் நீதி வரட்டும். அந்த நீதி ரட்சிப்பாய் மாறட்டும். தேவ பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்போது ஞானமாக இருக்கு. ஞானமானது ஆண்டவரை கூப்பிட்டு சொல்றது நீ ரட்சிக்கப்பட என் மகளே என் மகன் என்னிடத்துல வாண்டி சொல்லு. அந்த ஞானம் ஆண்டவர் என் தேசத்தை கூப்பிட்டு விளம்பி அது ரட்சிப்புகளை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டவனுக்கு நான் நன்றி செலுத்தி துதிகனமை அவன் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் புவனேஸ்வரி சிஸ்டர்.
சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார விருத்திகள் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுங்கள். அதோடு நம்முடைய தேசங்கள், நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல ரட்சிப்பும் வல்லமையும் பெருகும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலும் இலங்கை தேசத்தை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இலங்கை தேசத்தை பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசம் பொருளாதார ரீதியாக சரிந்து கொண்டு போகிறது தகப்பனே. மீண்டும் சரிந்து விழாத விடத்து தகப்பனே. அப்பா, தேவ பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு தகப்பனே, நீ ராஜாக்களை ஏற்படுத்திய தேவன் ராஜா. இந்த சூழ்நிலையிலே தகப்பனே, இந்த அரசாங்கத்தின் நிமித்தம் தகப்பனே, பொருளாதாரம் தகப்பனே இந்த இலங்கை தேசத்திலே சரிந்து விடாத விடத்து தகப்பனே, முற்றுமுழுதாக இலங்கை தேசத்தை பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்துக்கு மனித தயவு இரக்கங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்திலே உற்பத்திகள் பெருகுவதற்கு நீங்கள் தகப்பனே காலநிலை சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா, இன்றைய நாளிலும் காற்று அதிகம் தகப்பனே. என்ன நடக்குமோ என்று எத்தனையோ ஜனங்கள் பயந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. சில இடங்களிலே மலைகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தகப்பனே. இவை எல்லாவற்றையும் நீர் காண்கின்ற தேவன் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் இலங்கை தேசத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்தின் பொருளாதார ரீதியாக தகப்பனே, இலங்கை தேசத்திற்கு தகப்பனே வருமானங்களை ஏற்படுத்துங்க தகப்பனே. சில பொருட்களின் விலை உயர்வுகள் தகப்பனே இப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலே தகப்பனே. அப்ப சரியான போட்டி தகமைகள், போட்டி பொறாமைகள் தகப்பனே, அரசாங்கத்தை நடத்த முடியாத தகப்பனே, சுற்றிலும் தகப்பனே அவர்களை போட்டி பொறாமை தகப்பனே தொந்தரவு செய்து கொண்டு தகப்பனே, இந்த நிலைமையை தகப்பனே இலங்கை தேசத்துக்கு விரோதமாக சமாதானத்தை கெடுக்கும்படியாக கிரியை செய்கிற எல்லா பொருளாதார தகப்பனே சமாதானத்தின் ஆவிகளையும் தகப்பன் ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. தேசத்திலே ஒரு சமாதானம் தகப்பனே, எந்த போட்டி எதிரிகள் வராத விடத்து தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பன். அப்பா, ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு நல்ல ஞானத்தை, அறிவை, புத்தி, யோசனை, சிந்தனைகளை கொடுத்து தகப்பனே பொருளாதார ரீதியாக அறிவுகளை கொண்டு தகப்பனே இலங்கை தேசத்தை வழி நடத்துவதற்கு இலங்கை தேசத்துக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல இலங்கை தேசம், கனடா தேசம் தகப்பனே, எல்லா தேசங்களிலும் தகப்பனே ரட்சிப்பை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அறியாத ஜனங்கள் தகப்பனே எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ தகப்பனே எல்லா ஜனங்களையும் அறிவதற்கு தகப்பனே, மகிமைப்படுத்துவதற்கு தகப்பனே சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். மாமிசமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி தகப்பனே ரட்சிப்புக்குள் அழைத்து வரும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் கூட இருந்து தகப்பனே பாதுகாத்து தகப்பனே வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. வேற யாராவது நிக்கிறீங்களா? பேர் இல்லாம ஒரு ஆள் இருக்குது.
ஓகே. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக, மக்களுக்காக, ஜனங்களுக்காக, அவருடைய ரட்சிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சுகமாக்கி குணமாக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் தேசத்தை மக்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய தேசம், உம்முடைய மக்கள் ஆண்டவரே, நீர் அவர்களை காத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே நடத்தும்படி அயல் நாடுகள், முஸ்லிம் தேசங்கள், முஸ்லிம் மக்கள் அப்பா, அவர்களும் பசியினால் பட்டினினால் ஆண்டவரே தவிக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காய் நீ மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்த நாடுகள் ஆண்டவரே, வறிய நாடுகள் ஆண்டவரே, வியாதி பெருகின நாடுகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலிக்காய், லிஸ்டியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே இந்த ஆண்டவரே வானொலி ஏற்படுத்தினீர், நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவை உயர்த்தும்படி அப்ப அந்த மகேந்திரமன்னோடைய அண்ணனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏன் பொறுப்பெரும் கர்த்தாவே, நீ வரும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இந்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஏமி, உங்களுடைய மைக் ஆஃபில் நிற்குது, மைக் ஆன் பண்ணுங்கள். பேசலோட்டம்மா, அல்லது நீங்கள் போயிட்டு வாங்க, அப்பொழுது உங்களுடைய மைக் ஆன் ஆகும். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் இணைந்து ஜெபித்த, அதிகால வேளையில் இணைந்து ஜெபித்த சகோதரி டாலி, எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். அவருடைய காரியங்களிலே சகோதரி ஏமி, நீங்கள் கட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுடைய மைக் ஆனில் இருக்கிறது, அதனாலே பேச முடியாது. மைக் ஆஃபில் நிற்கிறது, அதனாலே பேச முடியாது. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர் இணைவார் விசுவாசிக்கிறோம். ஒரு பாடலோடு இணைவோமா? ஆமேன்.